மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும். அடுத்து 18 முதல் 24 வரைக்கும் 23 வரைக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் அது 1 முதல் 11 வரைக்கும். அடுத்து 18 முதல் 23 வரைக்கும். அருமையான பிரதர் அல்போன்ஸ் அவர்கள் நல்ல ஒரு வெக்கேஷன் முடித்து வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். சிஸ்டர் ஆஷா அவங்க ஹாயில் பட்டணத்தில் வந்திருக்காங்க. 2 பிள்ளைகள் எங்களுக்கு தேவை. மனசில் காலையில் நினைச்சேன், ஆண்டவரே சண்டேஸ் கிளாஸுக்கு 2 பிள்ளைங்க அர்ஜெண்டாக தேவைப்படணும்னு. ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற காலத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் நம்முடைய அஜுவினுடைய அண்ணன் பிள்ளைங்க தான் அஜி பிரதருடைய பிள்ளைங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். மன விருப்பத்தின்படி செய்கிற நல்ல ஒரு தகப்பன். வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும். அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். போதும். அடுத்து 18 வாசிங்க 23 வரைக்கும். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருக விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். போதும். கண்களை மூடி அப்படியே இந்த வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வாசனத்தின் மூலமாய் எங்கள் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இடைபடும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அவர் பேசின முதலாவது ஒரு உவமையாக காணப்படுகிறது. இந்த உவமையை இந்த மத்தேயுவை எழுதினது யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷனில் ஒருவனாகிய மத்தேயுவை கொண்டு ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை எழுதினார். மத்தேயுல 1/3 பகுதியும் உவமைகளுக்காகவே அவர் செலவிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள், அதில் ஒருவன் மத்தேயு. எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்களை சார்ந்தவர்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் ஆயத்துறையிலே வேலை பார்த்து கொண்டு வந்தவன்.
ஆயத்துறையில் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்த இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தார். டாக்ஸ் கலெக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், அந்த நாட்களிலே அவர்கள் ரொம்பவும் கொடுமையாக நடத்தப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும், அவர்கள் ரொம்ப கொடுமையாக நடத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கும் பிரியமில்லாதவர்கள். அவர்கள் டாக்ஸை கலெக்ட் பண்ணி யூதரிடத்திலிருந்து வரியை வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் தன்னுடைய சீஷனாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எவனையும் ஆண்டவருக்கு பிரியம் என்பது இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஆமென். ஜனங்களால, குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, இல்லை என்று சொன்னால் வேண்டாம் என்று போட்டவர்களை தான் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மத்தேயுவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆயத்துறையில் இருந்து ஆண்டவர் பாவியாய் இருக்கிறவன் என்று எண்ணப்பட்ட, ஜனங்களால் எண்ணப்பட்ட ஒரு மத்தேயுவை ஆண்டவர் அழைத்து வந்து அவன் ஆண்டவருக்கு பின்னாக போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், அவன் ஆயத்துறை வேலையை விட்டான், அவன் வரி வசூலிப்பதை விட்டுவிட்டான். ஆனால் அவன் தன் கூட எதை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொன்னால் ஒரு பேனாவை அவன் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே எழுதி வைக்கிறது தான் இந்த மத்தேயுனுடைய வேலை. அதனால தான் யாருக்கும் சொல்லப்படாத அநேக ரகசியங்களை மத்தேயு மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள், வேதத்தில் மொத்தம் 39 ஓமைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 39 ஓமைகள். இந்த 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வரும்போது, அக்காலத்திலே இயேசு 13ஆம் அதிகாரம், இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் ஏன் கடலோரத்தில் போய் உட்காரணும்? ஆண்டவர் எங்கே போவார் என்று சொன்னால், அவர் எங்கே பிரியம் என்று சொன்னால் ஜெப ஆலயத்துக்கு போவார். ஆனால் ஜெப ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெப ஆலயத்தில் யார் காணப்படுவார்கள்? யூதர்கள் காணப்படுவார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய இந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கடலோரத்தில் போய் அவர் உட்கார்ந்திருந்தார். ஜெப ஆலயத்தில் போய் உட்கார்ந்தா அங்கே யூதர்கள் மாத்திரம்தான் வருவார்கள். ஆனா கடலோரத்தில் போய் உட்கார்ந்ததினாலே திரளான ஜனங்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதற்கான ஒரு நோக்கம் நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார். ஜெப ஆலயத்தில் இருந்தால் யூதர்களை மாத்திரம்தான் அவருக்கு பார்க்க முடியும். ஆனா ஜெப ஆலயத்தை விட்டு கடற்கரையில் இருந்தால் அநேக ஜனங்கள், ஜாதிகள், புறஜாதிகள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அநேகர் வந்து இயேசுவை காண வந்தார்கள். இயேசுவை காண வந்தவர்களிடத்திலே இயேசு என்ன பேசினார்? ஓமைகளை பேசினார். ஓமைகளை ஏன் பேசணும்? ஏன்னா எந்த ஜனம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்துல தான் இயேசுப்பா பேசுவார். ஆமென். எவர் ஒருவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவரிடத்துல தான் ஆண்டவர் இடைபடுவார். அவருடைய வாழ்க்கை தான் ஆண்டவர் மாற்றுவார். இங்கே அவர்களிடத்தில் ஊமைகளாக பேசினார். ஏன்னா நியாயப்பிரமாணத்திலே கட்டப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பாவிகள், நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் ஊறி போனவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு புதிய பிரமாணத்தை சொல்லும்போது, ஒரு புதிய சத்தியத்தை சொல்லும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே எல்லாருக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாய் சொல்லாமல் ஊமைகளாக சொன்னார். ஊமைகளாக சொல்லி யாரெல்லாம் அந்த ஊமைகளுக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்கிறவரிடத்திலே அந்த ஊமையை ஆண்டவர் விளக்கினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல ஒரு அழகான ஒரு சபை உண்டு. அந்த சபையினுடைய பெயர் பெராயா சபை. அந்த சபையினுடைய பெயர் என்னது? பெராயா சபை. அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள், வசனத்தை கேட்பாங்க, வசனத்தை கேட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ ஆலயத்தில் போய் ஆராய்ந்து பார்ப்பார்கள். என்ன செய்வாங்களா? ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த டைம் அப்ப மாதிரி நமக்கு இப்ப இருக்கிறது மாதிரி நிறைய பைபிள் கிடையாது.
நமக்கு இப்போ எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 பைபிள் இருக்கும். பல வேர்ஷன் பைபிள் இருக்கும். திருவிவிலியம் இருக்கிறது. ஏன்னா ஆங்கில பைபிள் இருக்கிறது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், NIV, அப்படி நிறைய வெர்ஷன் இருக்கிறது. ஆனா ஒன்றுமில்லாத ஒரு காலத்திலே இந்த பெராயா சபை, இந்த சபை ஆண்டவர் வசனம் பேசும்போது இவர்கள் வசனத்தை கேட்ட உடனே அது அப்படியே உள்ளே வாங்கி கொள்ளுவார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும் ஆலயத்திலே போய் ஆராய்ந்து பார்ப்பார்கள். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லும் போது அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால தான் பெராயா சபை தெசலோனிக்கே சபையை காட்டிலும், ஐயோ வசனம் தெரிஞ்ச ஒருத்தர் இல்லையா, பெராயா சபையை காட்டிலும், எந்த சபையை காட்டிலும், தெசலோனிக்கேயர் சபையை காட்டிலும் பெராயா சபை யார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபை? ஆண்டவருடைய வருகை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலேயும் ஆண்டவருடைய வருகை வெளிப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் பெராயா சபைகள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ ஆண்டவருக்கு எல்லாம் வெளிப்படுத்துகிறது இல்லை, சில காரியங்களை ஆண்டவர் ஊமைகளாக அவர்களுக்கு பேசினார். எனக்கு சபையில், நம்முடைய சபையில் எல்லா வாரமும் மினிமம் எத்தனை பேர்? 5 பேராவது வருவாங்க, 3 பேராவது வருவாங்க. யோசிச்சு பாருங்க, 9 வருடமாய் சபை நடத்துகிறோம். கடந்த 4 வருடமாக இந்த ஸ்திராகால வைத்த பின்பு 5 பேராவது 3 பேராவது சபையில் வருவாங்க. ஆனா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள பார்க்க முடியாது. ஊமையை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இங்க இருக்கிறதுலயே 4 டைப்பு மக்கள் இருக்கீங்க. 4 டைப்பு. இங்க ஒரு 200 பேர் இருப்போமா, 200 பேர்ல ஒரு 1/4 யாருன்னா அவங்க மாத்திரம்தான் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள். இது யாருன்னு நீங்க தீர்மானித்துக் கொள்ளணும். நானா ஒருவேளை நீங்களா இருக்கலாம். ஆனா நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், யார் நல்ல நிலத்திலே விழுந்தவர்கள். இங்கே ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்ன ஊமை தெரியுமா? ஒருவன் விதைக்க ஒருவன் புறப்பட்டான். 3 காரியம். 1 விதைக்கிறவன், இன்னொன்று விதை, இன்னொன்று நிலம். சொல்லுங்க, விதைக்கிறவன், விதை, நிலம். 3 காரியம். இங்கே 4 நிலத்திலே விதைக்கிறான். 4 நிலத்திலே. 1 எங்கே விதைக்கிறான்? வழி அருகே விதைக்கிறார். 2வது கற்பாறை உள்ள இடத்திலே விதைக்கிறார். 3வது முள்ளுகள் உள்ள இடத்திலே விதைக்கிறார். 4வது நல்ல நிலத்திலே விதைக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது a sower, seed and a soil. என்னது? ஒரு சோவர், விதைக்கிறவன், சீட் விதை, சாயில் நிலம். இப்போ 4 பிளேசஸ். ஒரு சோவர் அந்த சீட்ஸை வந்து ஒரு 4 பிளேசஸ்ல சோ பண்றாரு. எங்க என்று சொன்னால் 1 is on the waste side. waste side என்று சொன்னால் வழி அருகே, waste side. 2nd on the rocky places. ஒரு கற்பாறை நிறைந்த இடத்திலே அவர் விதையை விதைக்கிறார். 3வது thorny places, முள்ளுள்ள இடங்களிலே, thorny places. 4வதாக ஒரு நல்ல சாயில், ஒரு நல்ல ஒரு நல்ல சாயில்ல விதைக்கிறார். இப்போ இப்படி சபையில் இருக்கிறவர்களும் இப்படிப்பட்ட ஒரு 4 கூட்டமாக இருப்போம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? நல்லா கரெக்ட் நேரத்துக்கு நம்ம முடிப்போம். பாருங்க, விதையோ முதலாவது யாரு? விதைக்கிறவன். யார் விதைக்கிறவன்? 1 மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் வசனத்தை விதைக்கிறார். விதைக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், கடந்த வாரம் சுரேன் பிரதர் இந்த சபையிலே விதைத்தார். இன்னைக்கு காலையில செல்வின் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா விதைச்சது எல்லாமே வசனம். விதைச்சது எல்லாமே வசனம். ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ முதலாவது வசனம் யாரு தந்தா? யாரு விதைக்கிறவர்? who is a sower? யார் என்று சொன்னால் the almighty God, our God Jesus Christ.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விதைக்கிறார். அவருடைய எக்ஸ்பான்ஷன் யாரு என்று சொன்னால், நம்மிடத்திலே யாரு வசனத்தை சொல்லுகிறார்களோ, யாரு சத்தியத்தை சொல்லுகிறார்களோ, ஒருவேளை அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யார் நம்மிடத்திலே சத்தியத்தை விதைக்கிறார்களோ அவர்கள் விதைக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. They are the sowers. வசனத்தை யாரெல்லாம் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார்களோ, ஒருவேளை இயேசுவை பற்றி தெரியாது, சபையை பற்றி தெரியாது, உங்களுக்கு அநேக சத்தியம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, ஆனால் உங்களிடத்திலே இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறவர்கள் அவர்கள்தான் விதைக்கிறவர்கள். ஆமென். எத்தனை பேர் விதைக்கிறவர்களா இருந்திருக்கீங்க? வரலிய கை, 4 கை வந்துச்சு. ஆமென். எத்தனை பேர் விதைக்கிறவர்களா இருந்திருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். we should be the sowers. நம்ம விதைக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். விதைக்கிற விதை அது சும்மா திரும்பி வராது. அது ஆமென் உயிரை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது பிரதிபலனை கொண்டு வரும். முதலாவதாக விதைக்கிறவன். நம்ம எல்லாரும் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். விதைக்கிறவர்கள். இரண்டாவது விதை. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. விதை என்று சொன்னால் என்னது? என்னது? வசனம். விதை என்று சொன்னால் வசனம். பூமியிலே ஒரு விதை விதைச்சு அது வளரணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும், சன்லைட், சூரிய வெளிச்சம், அதெல்லாம் ஆக்சிஜன்லே வரும். அதற்கு நல்ல பதப்படுத்தணும். ஆமென். இந்த வசனம் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் வசனம் தந்தார். அல்லேலூயா. இந்த வசனம் யாரு தந்தா? ஆண்டவரே நமக்கு தந்தார். சங்கீதத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆண்டவர் வசனம் தந்தார், தேவன் வசனம் தந்தார். ஆமென். இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். வசனம் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிற வசனமாய் இருக்கிறது. வசனம் பேதையை ஞானியாக்கும். ஆமென். வசனம் விதைக்கிற வசனம் அது முளைக்கும். அது அறுவடையை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் நமக்கு இருக்கிற வசனம். ஆமென். இது எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நம்ம சிலர் சொல்றது மாதிரி நூல்ல கட்டி இறக்கியோ புறாவிலே ஆண்டவர் கொண்டு வரல. தேவ ஆவியினாலே ஆமென் 40 ஆதேஸ் 1600 வருடம் எடுத்து ஆமென் எழுதினதுதான் இந்த வேதம். அல்லேலூயா. இந்த வசனம் எழுதுவதற்கு 1600 வருடமானது. ஆமென். ஆடு மேய்க்கிறவனை கொண்டு, அரசனை கொண்டு, ஞானியை கொண்டு, ஆமென் மீன் பிடிக்கிறவனை கொண்டு, யாரை கொண்டு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த வேத வசனம். அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். அவைகள் ஒன்றும் ஜோடில்லாமல் இராது. அவைகள் வெறுமையாய் திரும்பாது. வானத்திலே மழை பெய்து இந்த பூமியை நனைத்து இந்த பூமியை முளைக்க செய்கிறது போல ஆமென் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். ஆமென். நிறைய பேர் 5 மாதம் ஆயாச்சு, எதிர்பார்த்தது இன்னும் நடக்கல, எதிர்பார்த்து நிறைய சோர்ந்து போய் தோற்று போன ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த வசனம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. நம்முடைய சபையில கட்டு கதைகளை பேசுறதோ பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு என்று சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. நேரம் கிடைச்சா எல்லாம் வசனத்தை விதைக்கிறோம். அந்த வசனம் அறுவடையை கொண்டு வரும். அந்த வசனம் பதிலை கொண்டு வரும். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வசனத்துக்கு குணமாக்குகிற வல்லமை உண்டு. ஆமென். அதான் வசனம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு கொண்டு வைக்கிற பைபிள் அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில தான் தொடர்ச்சி அதை எடுத்துட்டு வர்றது. நம்ம சபையில் பைபிள் ரீடிங் இருக்கு தெரியுமா? பைபிள் ரீடிங் கர்த்தருடைய கிருபையினால சங்கீதம் 115 வரைக்கும் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா.
எத்தனை பேர் எழுதுறோம்? 75 பேரை ஆரம்பித்தோம், பாதி பேர் இந்தியாவில் உள்ளவங்க. ஆனா இப்போ 44 பேரா வந்து நிக்கிறது, 44 பேரா வந்து நிக்கிறோம். இவர்கள் யாரு என்று சொல்லி கொஞ்சம் கழிச்சு நான் சொல்லுவேன். சரி, இவர்கள் யாருன்னு கொஞ்சம் கழிச்சு நம்ம பார்ப்போம். விதை என்பது என்னது? வசனம். ஆமென். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். என்ன கேள்வி? உம்முடைய வசனத்தை கேட்கிறதுனால. ஆமென். பாஸ்டரை எதிர்த்து சட்டையை பிடிச்சு கேட்கிறதுனால அல்ல, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். எவ்வளவு தூரம் நீங்கள் வசனத்தை தியானிக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு மாற்றுகிற ஒரு பாதம். 5 மாதம் முடிஞ்சாச்சு. ஆமென். 5 மாதம், மே மாதம் முடிஞ்சாச்சு. 6வது மாதத்துக்குள்ளே போகிறோம். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். வசனமான விதையை நான் என்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நான் விதைப்பேன் என்று சொன்னீங்க என்று சொன்னால் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி இங்கே அநேக சாட்சிகள் எழும்பி நிற்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆமென். கை தட்டின 3 பேருக்காக ஸ்தோத்திரம். கை தட்டின 15 பேருக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வசனம் தான் பிரதர், அது உயிர்ப்பிக்கும். ஹalleluya. வசனம். ஆமென். இந்த இடத்துல யாரு நின்று பேசினாலும் அவர்கள் விதைக்கிறவர்கள். ஆராதனையா இருக்கலாம், சங்கீதமா இருக்கலாம், சாட்சியா இருக்கலாம், ஆமென், பிரசங்கமா இருக்கலாம். எது செய்தாலும் அவர்கள் வசனத்தை விதைக்கிறார்கள். நேரம் இல்லை, நிறைய போகலாம். ஆமென். வசனத்துக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். விதைக்கு ஆக்சிஜன் வேணும். ஐயோ என்னால முடியாது, நான் பாவி, நான் முடியாது. ஆமென். விதை எங்க? மேலே இருக்கு. விதை மண்ணுக்குள்ள இருக்கு. அதற்கு ஆண்டவர் ஆக்சிஜன் கொடுக்கிறது போல, ஆமென், உளையான சேற்றில கிடந்தாலும் வெளியே வா, ஆண்டவர் உன்னை எழும்ப பண்ணுவார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா. சபைய ஆண்டவர் வசனத்தை கேட்கும்படியாய் ஓடி வா. அல்லேலூயா. வசனம், அந்த தாகம், வாஞ்ச, ஆமென், வசனத்தின் மேல இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணா அந்த பாட்டு 1 மில்லியன் 2 மில்லியன் போகும். ஆனா சத்திய வசனங்கள் பேசுறவங்க, அவங்களுடைய எத்தனை பேர் யூடியூப்ல பார்த்துருப்பாங்கன்னு சொன்னா 45, மேக்சிமம் 500 தாண்டாது. ஆனால் எல்லாருக்கும் நமக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு வேணும். ஆமென். ஒரு நாணயத்தை போல ஒரு பகுதி ஆமென் ஆராதனை, இன்னொரு பகுதி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் உயிர்ப்பிக்கும். வசனம் ஆமென் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். 3வது என்னது? நிலம். இப்பதான் இருக்கிறது. இந்த நிலம் யாரு? நம்ம தான். நம்முடைய இருதயம் தான் நிலம். அந்த நிலத்துல எப்படி விதைக்கிறோமோ அப்படிதான் அறுவடை. ஏன் 30? ஏன் 60? ஏன் 100? ஆண்டவர் சொல்லக்கூடாதா? 100 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லலைன்னா, இந்த நிலம், இந்த நிலத்துல விதைக்கிற வசனம் எப்படி அந்த இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், விளைச்சல். ஆமென். அறுவடை. அறுவடை எப்படின்னா, அதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளுறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இப்போ நம்ம ஊமைக்கு வருகிறோம். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமென். இந்த ஊமை மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ திருப்பிக் கொள்ளுங்க, லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விழுந்தது, ஈரமில்லாததினால், சாரி, முதல்ல இல்ல, 5ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுங்க. பாருங்க, விதைக்க ஒருவன் புறப்பட்டான். நல்ல கவனிங்க. விதைக்க ஒருவன் புறப்பட்டான். சில விதை வழி அருகே, வே சைடு, வழி அருகே, வே சைடு, வழி அருகே விழுந்தது. பறவைகள் அதை வந்து பட்சித்து போட்டது. ஆமென். லூக்கா 8:5 போடுங்க. அதை பட்சித்து
போட்டது. பறவைகள் அதை விதைக்கையில் வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. இதனுடைய விளக்கம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 12ஆம் வசனத்திலே. அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை எப்படி என்ன செய்றாங்க? கேட்கறதுக்கு ஒரு குறைவுமே இல்லை. வேணா கேட்கறது மட்டும் இல்லை, ஆமென் அல்லேலூயாவும் வரும். சில வேளை கையும் தட்டுவாங்க. ஆமென், பயங்கர ஃபயரா இருக்கும். இப்போ வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க. ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமே, அவன் என்ன பண்றான்? பிசாசானவன், ஏய் நீ சபைக்கு போன உனக்கு என்னாச்சு? சபையில ஆராதனை நடந்துட்டு இருக்கு, அப்பதான் ஆபீஸ் கால் வரும். ஆபீஸ் கால் வரும். நான் சொல்றேன், ஜிஎம் இல்ல, ஓனர் இல்ல, யாரு கூப்பிட்டாலும் 2 மணி வரைக்கும் எந்த ஒரு காலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். அவன் எந்த ஒரு காரியம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாள் ஆண்டவருக்கான நாள். அல்லேலூயா. அந்த ஒரு 4 மணி நேரம் நமக்கு போட்டு 4 மணி நேரமும் ஆபீஸ் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு போகிறவர்கள் வழி அருகே எப்படி விதைக்கப்பட்டதை எல்லாரும் மிதிச்சுட்டே போவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த வழி அருகே எல்லாரும் மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் ஆமீன் விதைச்சாச்சு. வசனத்தை கேட்கிறாங்க. வசனம் விதை என்பது ஆண்டவருடைய வசனம். நான் சொல்றேன், இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு அறுவடைய, பெரிய ஒரு உயர்வை நான் சொல்றேன், நான் நம்புறேன். இந்த வருடத்துக்குள்ளே காண ஆண்டவர் உதவி செய்வார், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். இந்த ஒரு 10 ரோ பயங்கர ஃபயரா இருக்கு. பின்னாடி 10 ரோ எப்படி இருக்கு? நல்ல விதை வளரணும்னா என்ன எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணும். நல்ல டெம்பரேச்சர்ல தான் வளர்ந்து வரும். தணுப்பா கூலா இருந்தா என்ன ஆகும்? ஆமென். இங்க ஆராதனை நடக்குது. ஆமென். கையை தட்டி, ஆமென், பபிள் கம் போட்டு, சிவிங் கம் பண்ணி, ஆமென், சட்டையில ஃபர்ஸ்ட் பட்டனை திறந்து போட்டு, ஆமென், அப்பதான் ஆமென் கதக பேசி இவங்க எல்லாம் வழி அருகே. ஆமென். சாரி, கொஞ்சம் காட்டமா இருந்தாலும், ஏன்னா நீங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே வசனத்தை வைக்காதபடி பிசாசானவன் அதை எடுத்துக்கொண்டு போடுகிறான். நமக்கு இடம் கொடுக்காம பிசாசு வரமாட்டான், ஆனா அப்படியே போவான். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் மொபைலை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யார் அனுப்பியிருக்கா, ஒரு மெசேஜ் போட்டுட்டு வந்தனே, ரிப்ளை பண்ணியிருக்காளா பண்ணலையோ, பண்ணியிருக்கானா பண்ணலையோ, ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களோ? ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு வந்தேன். ஆமென். பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காம அவன் நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டான். அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். ஆனா நீங்களா வா 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 வான்னு கூப்பிடக்கூடாது. இவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். அவங்களுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஒரு என்ன சொல்றது, அவர்கள் வழி அருகே அது மிதியுண்டவர்கள். அவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் பிசாசானவன் புறா அந்த வசனத்தை, அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறது. அடுத்து 2வது ஒரு கேட்டகரி யார் என்று சொன்னால், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன். இப்ப 8-6 வாசிங்க. சில விதை மைக்கில் வாசிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. இதனுடைய விளக்கம் ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் கொடுத்திருக்காரு. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவங்க யாரு? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். முதலாவது வழி அருகே விதைக்கப்பட்டாச்சு. ஆமென். என்னாச்சு? அந்த விதைய பிசாசானவன் எடுத்துக்கொண்டு போகிறான். புறா, அது ஊமை எப்படி சொன்னார்னா, அது மிதியுண்டது, புறா அதை எடுத்துக்கொண்டு போச்சு, பறவைகள் அதை எடுத்துக்கொண்டு போச்சு. அதனுடைய விளக்கம், பிசாசானவன் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போன. கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை சந்தோஷமா என்ன பண்றாங்க? வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓ சிஸ்டர், பிரதர், பயங்கரமான சந்தோஷம். ஆனால் அவர்கள் சோதனை காலத்திலே பின்வாங்கி
போகிறாங்க. இவங்க யாரு என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு தேவைக்காக வர்றாங்க. ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் பாஸ் ஆகணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு வீடு வைக்கணும், ஆமே எனக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும். எல்லாம் கிடைச்ச பிறகு ஆண்டவருக்கு டாட்டா பை பை. இவங்க எல்லாம் யாரு? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வேறு இல்ல. சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா என்ன இல்ல, வேறு இல்ல. அவங்க என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில், நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல பிரச்சனை, இந்த அந்த மூக்கல பஞ்சு வைக்கிற வரைக்கும் பிரதர் பிரச்சனை தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை. அதானிக்கும் பிரச்சனை, அம்பானிக்கும் பிரச்சனை, நரேந்திர மோடிக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா நமக்கு என்ன தெரியுமா? பிரச்சனையிலேயும் ஒரு நம்பிக்கை உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். பிரச்சனை, போராட்டம், பாடுகள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். உபத்திரமோ, பட்டினியோ, தாச மோசமோ, கொள்ளை நோயோ, வியாதியோ, பேக் பெயின் வந்தா சர்ச்சுக்கு வர்றதில்லை. சின்ன காய்ச்சல் ஜலதோஷம் வந்தா சர்ச்சுக்கு வர்றதில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட். நான் சொல்றேன், இந்த மூச்சு இருந்தா சபையில வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. இந்த மூச்சு, ஆமென், உள்ள இழுக்கிற இந்த சுவாசம் வெளியே வரலன்னா மூக்கில் பஞ்சிய வச்சு கையையும் காலையும் கட்டி படுக்க வச்சிருவாங்க. இந்த சுவாசம் இருந்தா ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. எல்லா நாளும் வேண்டாம், வெள்ளிக்கிழமை, ஆமென், அது கர்த்தருடைய நாள். நைட் டியூட்டி எக்ஸம்ஷன், ஆமென், டியூட்டி நர்சஸ் எக்ஸம்ஷன், எல்லாருக்கும் எக்ஸம்ஷன் அது உண்டு. ஆனால் ஆமென், நமக்கு முடிந்தவர்கள் ஆமென் வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். பேக் பெயினுக்கு போகக்கூடாது, பேக் பெயின்ல சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். சிஸ்டரை பார்த்ததும் சபைக்கு 2 வாரம் வரல, 3வது வாரம் மெசேஜ், பிரதர் வலிக்கு விழுந்தேன், ஜெபம் பண்ணுங்க. அந்த சிஸ்டரை பார்த்ததும் ஞாபகம் வந்துச்சு. இவங்க எல்லாம் எப்படி மாறணும் தெரியுமா? நல்ல நிலத்துல விதைய, நல்ல நிலமா மாறணும். ஆமென். இங்க இருக்கிறீங்க நிறைய பேர், யாரு? கற்பாறையின் மேல் ஆண்டவர் கிருபையா வெள்ளிக்கிழமை ஆஃப் தந்திருக்காங்க. என் ஜபிச்சா வெள்ளிக்கிழமை டியூட்டி ஆண்டவர் போட்டுருவாரு. சபைக்கு வரலனா, சபைக்கு வந்தா வெள்ளியும் சனியும் லீவு. அல்லேலூயா. எனக்கு சாட்டர்டே மாத்திரம் தான் ரெஸ்ட். அல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் 6 நாள் வேலை பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் கிருபையால் 5 நாள் வேலையோடு எங்களை நிப்பாட்டி இருக்காரு. குடும்பமாக 5 நாட்கள் வேலை, அல்ல ஒரே டைமிங் வேலை. அல்லேலூயா. ஏன்னா ஆமென், ஏதோ ஒன்று ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம். ஆமென். கொஞ்ச காலம் நல்ல விசுவாசிக்கிறாங்க, சோதனை காலத்தில் கொஞ்சம் டெஸ்ட் வாழ்க்கையில் வந்ததும், டெஸ்ட் சோதனை என்று சொன்னால் டெம்டேஷன், டெஸ்ட். உங்க வாழ்க்கையில் டெஸ்ட் வந்த உடனே நான் சொல்றேன், டெஸ்ட் எதுக்குன்னா அது ஒரு டெஸ்ட் படியா மாறணும். அல்லேலூயா. எல்கேஜியில் இருந்தே டெஸ்ட் எழுதி 10th எழுதியாச்சு, 11th எழுதியாச்சு, 12th எழுதியாச்சு, டிகிரி முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்ச பிறகும் ப்ராமெட்ரிக்னு ஒன்று தூக்கி போடுறாங்க. நீ எத்தனை காலம் அப்படிதான், இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள்? இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்? நாதா. இன்னும் டெஸ்டா? டெஸ்ட். அடுத்து இயர்லி என்ன சொல்லுவாங்க? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஆமே. பாலிசி ப்ரொசீஜர் படிக்கணும். படிக்க டெஸ்ட் வர உயர்வு. அல்லேலூயா. பஸ் வசதி இல்லாத கிராமத்திலிருந்து நான் வந்தேன். நான் ஒரு பிரசிப்டர், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா என் கீழே ஒருத்தங்களை கொடுத்தேன். 1 வாரத்தில் ட்ரெயின் பண்ணி ஒரு யூனிவர்சல் பிரசிப்டரா ஆண்டவர் மாற்றினார் என்கிற சாட்சி எத்தனை பேரை தொட்டுருச்சு. அதுதான் ஆண்டவர் செய்கிற சாட்சி. அல்லேலூயா. அவங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து இருப்பாங்க. நைட் டியூட்டி முடிச்சு வந்திருப்பாங்க. நானே சொல்லியிருக்கேன், சிஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஆனாலும் ஆண்டவரை தேடணும். 2வது யாரு? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால்
அவர்கள் சோதனை வந்தபோது பின்வாங்கி இயேசுவினிடத்துல தேவைக்காக வராதீங்க, இயேசுவினிடத்துல அர்ப்பணிப்போட வாங்க, தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. எனக்கு கல்யாணம், குழந்தை, வீடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First you seek the kingdom of God and his righteousness, but everything will be added unto you. எல்லாம் இப்படி ஆட் ஆகுமா? இவைகள் என்னது? நம்முடைய கல்யாணம், பிள்ளை, வீடு, சொத்து, சுகம், வேலை, வசதி எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆமென். கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் அவங்க சோதனை வந்த உடனே பின்வாங்கி. லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதனுடைய விளக்கம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவங்க யாரு? முள்ளுள்ள இடங்களிலே விதைத்தா வசனத்தை என்ன பண்றாங்க? வசனத்தை நல்ல சந்தோஷமா கேட்கிறாங்க. வசனத்தை நல்ல சந்தோஷமா முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே பிரபஞ்சத்துக்குரிய என்னது? முதலாவது கவலை. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? பயங்கர கவலை பிரதர். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? பயங்கர மனசு சரியில்லை. ஆமென். போன வாரம் யாரோ சொன்னாங்க என்கிட்ட மனசு சரியில்லைன்னு. சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் மனசு சரியாவாது. ஆண்டவர் 1 பேதுரு 5:7-8 சொல்லியிருக்காரு. அவர் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். 1 பேதுரு 5, அவர் உங்களை விசாரிக்கிறவர்களானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேல? கவலை கொண்டு நடக்காதீங்க பிரதர். கவலை கொண்டு நடக்காதீங்க தயவு செய்து. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. அது நீ சுமக்க தேவையில்லை. உனக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்தார். அல்லேலூயா. கவலை எதுக்கு கவலை? ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். ஆமென். இந்த புல்லை பாருங்கள். இவைகளுக்கு போஷிக்கிற நான், இவைகளுக்கு உடுத்து வைக்கிற நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனோ? உங்க பக்கத்து தெருவில் ஓடுற பூனைக்கு நீங்கள சாப்பாடு கொடுக்குறீங்க? பறவைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். அவைகளை போஷிக்கிற தேவன் நம்மையும் நிச்சயம் போஷிப்பார். ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து கவலை. ஆமென். அல்லனா வருகிற என்ன ஆகிய என் வாழ்க்கை குறித்த கவலை. ஆமென். எந்த கவலையும் வேண்டாம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்களே சுமக்காதீங்க பிரதர், சுமக்காதீங்க. சிலருக்கு பர்ஸ்ல காசு இல்லைன்னா பயங்கர கவலை. அன்னைக்கு அவங்கள பார்க்கவே முடியாது, பார்த்தாலே தெரியும். ஓ கஜான்ஜி, கஜானா காலி. இவங்கள்ட்ட என்ன இல்லை? காசு இல்லை. ஆமீன். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. கட்டில் தலையணை ஓபன் பண்ணி பார்த்தா சில்லறை 10 ரியால் கிடைக்கும். பெட்ரோல் அடிச்சு சர்ச்சுக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டவர் ஆமீன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கை தட்டின 3 பேருக்காய் ஸ்தோத்திரம். கை தட்டின 10 பேருக்காய் ஸ்தோத்திரம். கை தட்டின 20 பேருக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இருந்தாலும் நீ என்னடா சொல்ல, நான் என்னடா தட்ட? நீ என்ன சொல்ல, நான் என்ன தட்ட? அந்த பாட்டு எப்படி பிரதர்? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன்.
ஹல்லேலூயா. யார் விசாரிக்காட்டாலும் ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தினாலே உங்கள் இருதயத்தை ஆண்டவர் நிரப்புவார். கவலைப்பட்டு சர்ச்சுக்கு வராதவர்கள் முள்ளுள்ள இடங்களில். இரண்டாவது என்னது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தினால வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஆண்டவருக்கு ஆண்டவர் தராத ஒரு பணமும் நமக்கு என்ன செய்ய விடாது, வேண்டாம். சாராயம் வடிச்சா நல்ல பணம் 1 மாசம் கொட்டும், 10 மாசம் ஜெயில இருக்கணும். நிறைய பேர் பண்றாங்க. யாரு? ஆவிக்குரியவர்கள். எங்க என்ன பண்றாங்க? பத்தாயில சாம்பிராணி திரி போட்டு சாராயம் வடிக்கிறாங்க. வருத்தமா இருக்கு. யாரு? சபையில் ஆராதிக்கிறவங்க கஷ்டப்பட்டு, பிரதேஷ் நான் சொல்றேன், தம்பி நான் சொல்றேன், 7-8:30 மணிக்கு வந்து இந்த வெயில சேர தூக்கி போட்டு இவ்வளவு பண்றீங்க. உங்களுடைய பிரயாசத்துக்கு ஆண்டவர் பலனை தருவார். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களை போல அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காய் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஐஸ்வர்யம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், யார கொண்டாவது பணம் சம்பாதிக்கணும். ஐஸ்வர்யம். இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் சபையில் இருக்கிறவர்கள் யாரு என்று சொன்னால் இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று எண்ணுகிறவன் கேட்டிலும் கண்ணியிலும் எல்லா இடத்திலும் போய் என்ன பண்றான்? சிக்கிக் கொள்றான். கண்ணினா என்ன தெரியுமா? கண்ணி ட்ராப். பலவிதமான டிராப்ல போய் சிக்கிக் கொள்றதுக்கு எப்படியாவது ஐஸ்வர்யன் ஆகணும். ஐஸ்வர்யவான் ஆகணும்னுட்ட கேளுங்க, சமாதானம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கா. நம்முடைய தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார். எனக்கு வேண்டிய புகழ் இருக்கிறது, எனக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, ஆனால் எனக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஆமென். ஒரு பிரதர் சொன்னாரு, நீ தேடும் நிம்மதி இயேசு தருவார். அல்லேலூயா. நீ தேடும் நிம்மதி, பணம் சமாதானம் தராது. ஆமென். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பணத்தின் மேல ஆசை வைக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா, அது ரூட்டா, அது வேறா இருக்கிறது. பண ஆசை வேண்டாம். ஆண்டவர் தருகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் ஆண்டவரே, அன்றென்றுள்ள படியை எனக்கு அளர்ந்து தருகிறீர், அதுவே நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறவர்கள் யாரு? ஒண்ணு, கவலையினால கவலைகள், பலவிதமான கவலை. உங்களே நினைச்சு பாருங்க, எத்தனை கவலை. இருதயத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியும். 1000 கவலை இருக்கும். பாய் ஃப்ரெண்டு போனா போட்டும், கேர்ள் ஃப்ரெண்டு போனா போட்டும், மனைவியை மட்டும் பிடிச்சு வச்சிருங்க. கவலை. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனா உடனே தொங்குறது. தோற்று போன நான் எல்லாம் லவ் ஃபேர்ல 10ஓட தொங்கி இருக்கணும். அப்படியே லவ் லெட்டர் கொடுத்து பிள்ளைங்க இல்லைன்னாலும் சொல்லலாம், நீ அக்செப்ட் பண்ணலையா, அப்படியே எடுத்து அவன் தோழிக்கு கொடுக்கறது. நீ அக்செப்ட் பண்ணலாம், உன் தோழி அக்செப்ட் பண்ணலைன்னா தப்பா நினைக்க வேணாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரு? கவலை. கவலையே படாதீங்க. ஆமென். மலையாளத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் இப்ப புதுசா இறக்கி இருக்காங்க, ஒரு கவி பாடுனது. ஆமென். அது ஒரு IAS ஒரு கலெக்டர் பாடி இருக்காங்க. நல்ல ஒரு பாடல். எல்லாரும் சிரிக்கணும், எல்லாரும் சிரிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உலகம்னே அப்படி, உலகத்தின் மக்களே அப்படி சொல்லும்போது ஆமென், ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும் பிரதர்? அல்லேலூயா. இன்னும் சில முகம் மாத்திரம் கவலையா இருக்குது. நீங்க ஆராதனை முடிச்சு போகும்போது உங்கள் முகத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாக்குவார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ மூணாவது சிற்றின்பம். சிற்றின்பம் என்னது? சிற்றின்பம் பிளஷர், வேர்ல்ட்லி பிளஷர். எங்க போகணும்? எனக்கு எங்க போகணும்? யூரோப்பு போகணும். எனக்கு போனோகிராஃபி அடிக்ஷன், ப்ளூ ஃபிலிம்ஸ் அடிக்ஷன். அதே மாதிரி என்னது, சில தவறான பழக்க வழக்கங்கள். எது இதெல்லாம்? யாருன்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க எப்படி அவங்க என்ன செய்வார்கள்? அவர்கள் நெருக்கப்பட்டு
பலன் கொடாது இருக்கிறாங்க. பலன் கொடுக்கவே முடியாது. ஆமீன். பலன் கொடுக்கவே முடியாது. கொடுக்கணும்னு ஆசை. ஒரு பில்லோ வச்சு உங்க தலைய அப்படி நசுக்கணும் எப்படி இருக்கும்? ஆசைதான். ஆனா என்னது? ஒன்னு கவலை, இன்னொன்னு சிற்றின்பம், இன்னொன்னு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ப்ராமெட்ரிக்கு கிடைக்கல, ஆனா அந்த சிஸ்டருக்கு எல்லாரை விட அதிகமான இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்யாம யாரு பிரதர் செய்யறா? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் செய்யாம யாரு செய்யறாரு? எனக்கு 3 மாசம் வாடகை தரணும்னு இந்த ஸ்திராக ஓனர் கேட்கிறாரு. நாளை கழிச்சு 1ஆம் தேதி. ஆனா கையில் காசும் இல்ல, கீசையில் காசும் இல்ல. പക്ഷേ தெய்வம் மாத்திரம் உண்டு. அல்லேலூயா. ஆமீன். ஆண்டவர் அந்த ஓனரோட இருதயத்தை மாத்துவாரு. ஆமீன். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமீன். 1 என்னது? கவலை. 2 ஐஸ்வர்யம். 3 இதெல்லாம் என்ன பண்ணுமா? நெருக்கு நம்மளை போட்டு நெருக்கும். நம்மளை நடக்க விடாது, நம்மளை எலும்ப விடாது, நம்மளை வெளியே வர முடியாது, நெருக்கும். அப்போ இவர்கள் என்ன செய்தார்? பலன் கொடாது இருக்கிறாங்க. பலன் கொடுக்க முடியல. ஆனா 4வது ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு நற்செய்தி இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்றார். ஆமென். எப்படி பலன் கொடுத்துச்சா? 100ஆக. மத்தேயு சொல்லி இருக்கிறார் 100ஆக, 60ஆக, 30ஆக. மார்க் சொல்லி இருக்கிறார் 30, 60, 100. அப்ப நல்ல நிலத்துல தான் விதைச்சிருக்கு. ஆனாலும் அறுவடை எப்படி இருக்கு? ஆண்டவர் இஸ் அவர் காட். என்ன சொல்ற? பார்ஷியாலிட்டி பார்க்கிறவரா? பட்சபாதம் இல்லாதவர். பட்சபாதம். அவனுக்கு 30, 60. ஆமென். அவனுக்கு 60, எனக்கு வெறும் 30. அவன் ஏன் 100, நான் ஏன் இன்னும் 30? ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் வாசியுங்கள். அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, எதை? வசனத்தை இருதயத்துல காத்து வைக்கிறாங்க. எப்படி? வசனம் தானே சொன்னேன். இருதயத்திலே காத்து வைக்கிறவர்கள் அவர்கள் 30, 60, 100 மடங்காய் பலன். தூரம் உங்களுடைய இருதயத்திலே காத்து வைக்கிறீர்களோ, ஆமென், அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வசனத்தின் மூலமா தான் பிளஸிங்கை தவிர வேற எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இருதயமே மிகவும் திருக்கும் கேடு எது தெரியுமா? இத்தனோண்டுள்ள இருதயம். அதுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், மன்னியாமை, பகை, பொறாமை, எரிச்சல். அடுத்து பரதூஷணம்னா தெரியுமா? பரதூஷணம் தெரியாது? புரளி பேசுறது. மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, ரூத் சிஸ்டருக்கு. புரளி பேசுறது. மற்றவனை பத்தி பேசாம நமக்கு என்ன வராது? தூக்கமே வராது. அந்த சிஸ்டரை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது. இருதயத்தில் எப்படி காத்து கொள்றீங்களோ, நிலம் இருதயத்தில் எப்படி காத்து கொள்ளுகிறீர்களோ அப்படிதான் ஆண்டவர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பலனை கொடுப்பார். எப்படிப்பட்ட இருதயம்? 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். 1 உண்மையும் நன்மையுமான இருதயம். அல்லேலூயா. இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, தங்கத்தை கேட்கல, சொத்தை கேட்கல, எதையுமே கேட்கல. தங்கச்சி, உன் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தம்பி, அண்ணே, உங்க இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அது எப்படி இருக்க வேண்டும்? உண்மையும் நன்மையுமான இருதயம். நன்மை செய்யணும்னு இருக்க ஆசை. அவன் நன்மை செய்யணும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் சொல்றேன். சுரன் பிரதர் சொன்னதுனால நான் சொல்றேன். 3வது மாடியில இருந்த கீழே விழுந்தான். மூச்சில் 3 முறை மரணத்தை முகமுகமாய் சந்தித்தான். அவன் பேர் என்னது? அனீஷ். அவன் ஒரு ஹிந்து பையன்.
நாங்க அவனுடைய மதத்தை தேடி போகல, அவனுடைய ஜாதியை தேடி போகல. அவன் ஒரு மனுஷனாய் பார்த்தோம். கான்ட்ராக்டர் ஃபோன் பண்றாரு, பிரதர் விழுந்திருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். போய் பார்க்கும்போது தலையில அடிபட்டவனாக, முதுகு எலும்பு உடைக்கப்பட்டவனாக, இங்க வயிற்றிலே இன்டர்னல் ப்ளீடிங் உள்ளவனாக, ஞாபகம் இல்லாதவனாக கிங் காலித் ஆஸ்பத்திரியிலே அவன் படுத்திருந்தான். அவனுடைய நான் சுகிட்ட சொன்னேன், ஓடி போய் பாரு. ஓடி போய் பார்த்தபோது அவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிந்த ஒரு பையன், எனக்கு தெரிந்த ஒரு பையன். ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் லோ ஆகுது. உறவினர்களுக்கு தொலைபேசியில் சொல்றோம், இன்னும் 2 நிமிடத்திலே அனீஷ் மரித்து போவான். இப்படி சொல்ற 2-3 வாட்டி. ஆனா அதே இடத்துல இருந்து பல்ஸ் மறுபடியும் எழும்பிச்சு எழும்பிச்சு எழும்பிச்சு, யாருன்னே தெரியாது பிரதர், எழும்பிச்சு. கிட்டத்தட்ட சவுதி கவர்மெண்ட் கிங் காலித் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அவனுக்காக 1 மில்லியன் 10 லட்சம் ரியால் செலவு பண்ணி இருக்கும். இந்தியன் மணிக்கு 1 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம், இந்த சவுதி கவர்மெண்ட் அவனுக்காக செலவிட்டு இருக்கும். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். அவன் சரியா வந்தான், ஞாபகம் வந்துச்சு. அவனை நாங்க நிர்வாணியா விட்டு குளிப்பாட்டுவோம். கை காலில் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு ஸ்கின் எல்லாத்தையும் கழுவி, அவனுக்கு தலையில் ஷேவ் பண்ணி, அவனை குளிப்பாட்டி, அவனுக்கு பிசியோதெரப்பி செய்து, அவனை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து 1 மாதம் அவனை தங்க வைத்து, அவனை தங்க வச்சுட்டு அவனை போகும்போது நாங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அவனை சும்மா அனுப்பக்கூடாது, வெறும் கையை அனுப்பலை, 7 லட்சம் ரூபாய் பிரித்து அவனை அனுப்பி, அவனுக்கு நல்லபடியாக இன்றைக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு உயிரோட வாழ ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். ஆமென். சபையிலிருந்து நிறைய பேர் தாங்குனீங்க. வேற ஒண்ணும் இல்லை. என்ன வேண்டும்? நன்மையான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. எவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். ஒன்னு சிலுவை இயேசு, இன்னொன்னு சிலுவை சக மனிதர்கள். ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையும் நன்மையுமான இருதயம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே, பொல்லாத இருதயத்தில் அல்ல, கபடுள்ள இருதயத்தில் அல்ல, அசூய உள்ள இருதயத்தில் அல்ல, மாறுபாடுள்ள இருதயத்தில் அல்ல, பகை கசப்பு விரோதங்கள் உள்ள இருதயத்தில் அல்ல, நன்மையுமான உண்மையுமான இருதயத்தில் வைக்கும் போது அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி நம்ம கேட்கிறோமோ, எப்படி இருதயத்திலே வசனத்தை வைக்கிறோமோ, அப்படிதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லாம ஆசீர்வாதம் நமக்கு வராது. 21 வாசிங்க, 18 வாசிங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஆமா. எப்படி பிரதர் கேட்கிறீங்க? எப்படி சிஸ்டர் கேட்கிறீங்க? எப்படி கேட்கிறீங்க? சும்மா நிசாரமா கேட்கிறீங்களா? நான் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கு, பின்னாடி பார்த்து கையை தட்டுங்கடா, பாடுங்கடான்னு சொல்ல இருக்கிறதுக்கு சொல்ல வைக்க கூடாது. ஆண்டவரை பாடணும். சில சிஸ்டர்ஸ் சுண்ணாம்பு போட்டு வெத்தலையை தடவுறது பார்த்தா அந்த வெத்தலை நல்லா சுவக்கும். ஆனா ஆசீர்வாதம் வராது. கைகளை தட்டி மெடிக்கல் ரிசர்ச்சே சொல்லுது, நர்வ் எண்டிங்ஸ் இந்த கையில இருக்கிறது. கையை தட்டும் போது அந்த கையிலேருந்து நர்வ் இம்பல்சஸ் ஒவ்வொரு ஆர்கனை அது தட்டி எழுப்போம். ஹல்லேலூயா. உலகத்துக்கே அப்படி ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கா தட்டும் போது எவ்வளவா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவான். Now the ball is in your court. உங்க கோர்ட்ல இருக்கிறது. உங்களுக்கு எது வேணும்? நன்மை தீமையா, உயர்வா தாழ்வா, ஆசீர்வாதமா சாபமா, blessing or curse, எது வேணும்? அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதை நம்ம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் 100 மடங்கு 30, 60, 100 கேட்கிற விதத்தை குறித்து, அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தை குறித்து, நம்முடைய செம்மையான இருதயத்தை குறித்து. அப்படி கேட்டாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க. 100க்கு 100 அற்புதம் செய்திடுங்க.
வைத்திடுங்க, உதவி ஆண்டவர் செய்வார். நீங்க ரெடியா? அல்லேலூயா. ஆர் யூ ரெடி? ஆர் யூ prepared? கம் ஆன், எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி. பின்னாடி ஒரு ஃபயர் வரணும், முன்னாடி இருக்கிற தீ அக்கினி பின்னாடி வரணும். ஆமென். உம்மை நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப கையை தட்டுறீங்க, வாய் வரல, சரியா? இனி இப்ப என்ன வரணும்? வாயிந்து கொஞ்சம் திறக்கணும், சரியா? நம்ம மனுஷனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. ஐ மீன் நல்ல ஒரு வார்த்தை டிஸ்ப்ளே பண்ணப்படுகிறது. பாட்டு பார்த்துக்கங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், பிள்ளைகளை ஆசீர்வதியும் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. 100 மடங்காய் 100 மடங்கு. நான் தனிமை இல்லை, துன்சிப்பவர் என்னை வெறுப்பவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு
நம்புறீங்கப்பா. இயேசப்பாவை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், அவர் நம்முடைய தேவன், எனக்கு என்னென்னும் சதா காலமுள்ள தேவன். என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை அப்பா இருந்தா தண்ணியை திராட்சரசமாய் மாற்றுவார். என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே உம்மை மாத்திரமே நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. அஜு பிரதர், thank you. அஜு பிரதர் தான் இது வாங்கி கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆண்டாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய்.